ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சுன்றதை நான் ஆல்ரெடி மத்தியானம் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் அதிலேயே சொல்லியிருந்தேன், இந்த நெகட்டிவிட்டி வந்துட்டு இங்கே நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அப்படி இல்லாமல் ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அகெயின் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக அந்த வீடியோலேயே சொன்னேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரெக்கவரி, மார்னிங் செல்லிங் இருந்தது, சைட்வேஸ் போயிட்டு திரும்ப ஷார்ப் ரெக்கவரி கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் மார்னிங் என்ன ட்ரேட் எடுத்தேங்கிற அப்டேட் வந்துட்டு மார்னிங் ஷார்ட் ஒரு லாங் விலாக், அதில் ஒரு எஜுகேஷன் பாயிண்ட்டு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதில் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட் பிளான் பார்க்கும்போது ட்ரேட் பிளானில் ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ண போது க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,919 இருக்குது, 919 இருக்குது. ஸோ நம்ம அதை வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதில் இருக்குது 919. அதுக்கப்புறம் வேர்ஜின் சிபிஆர், இந்த சிபிஆர் பார்த்தீங்கன்னா வேர்ஜினாக இருக்குங்க. லைக் 54 to ஒரு 70 பாயிண்ட்ஸ் சிபிஆர். இது வந்து வேர்ஜின் சிபிஆர்னா என்னன்னு தெரியாதவங்க என்னோட எஜுகேஷன் வீடியோவில் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். அதாவது இந்த சிபிஆர் 3 லைன் இருக்கு இல்லைங்களா, இதில் எந்த கேண்டில் ஸ்டிக்குமே பாஸ் ஆகலை அப்படின்னா அது வேர்ஜின் சிபிஆர். நேரோன்னு ஏன் சொல்கிறேன்னா இதோட வித் சைஸ் வந்து 75 பாயிண்ட் மட்டுமே இருக்கனால இது நேரோ சிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நான் இன்னைக்கு ரொம்ப தேவை, அதனால ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிளாக சொல்கிறேன், என்னோட அனாலிசிஸை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் எங்கேயாவது ஓப்பன் ஆகி ஒரு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை ரெட் கலர் கேண்டில் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்ததுன்னா ஹையர் அண்ட் ஹைஸ் வந்துட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒன் செகண்ட், நான் வந்து டுமாரோ சிபிஆரும் போட்டுறேன். ஸோ இன்றைக்கி டுடே சிபிஆரை தூக்கிட்டு நம்ம டுமாரோ சிபிஆர் போட போகிறோம். ஸோ டுமாரோ சிபிஆர் போடும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டம் சைட் இந்த இடம் வந்துட்டு இந்த இடம் வந்தாலும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபிள்யூ போட்டுச்சுன்னா இது வந்து வேர்ஜின் சிபிஆரை கிராஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு R1 வரைக்கும் ஒரு பையிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இங்கேருந்து ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைச்சதுன்னா இல்லை இங்கேருந்து க்ரீன் கேண்டில் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு பாருங்கள். இந்த இடம் நான் ஒரு பையிங் ஏரியாவாக பார்க்குறேன். லைக் அதாவது பிளைண்டாக சொல்ல டபிள்யூஓ இல்லை ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷனோ ஏதாவது உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சுது அப்படின்னா இது வந்து ஒரு பையிங் ஏரியாவாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதர் தன் தட் மார்க்கெட் வந்து இங்கேருந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி வருது அப்படின்னாலும் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, 46,600 சப்போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் இந்த இடத்துல உருவாயிருக்கு. ஸோ நாளைக்கு அந்த இடத்துல தான் ப்ரீவியஸ் லோவும் இருக்கனால இதை பிரேக் ஆகாத வரைக்கும் அகெயின் இங்கேயும் ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ ரெண்டு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி எதாவது வெரி பிக் கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன் இந்த இடம் வந்துட்டு நான் பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி 2 லைன் ஆஃப் சப்போர்ட் இருக்குது, கண்டினியூஸாக சப்போர்ட் பாருங்கள். ப்ரீவியஸ் டே ஹை இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே வந்து சிபிஆர் 3 லைன் எல்லாமே சப்போர்ட். ஸோ இங்கே செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் கிடைக்காது. பட் டபிள்யூ பையிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட்ஸ் வந்து ப்ரீச் ஆகி கிடைக்கும். வெரி பிக் கேப் அப் கேப் டவுன் வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து தான் ட்ரேட் பண்ணுவோம், பையிங்கோ செல்லிங்கோ. நான் சொல்கிறது ஃப்ளாட் ஓப்பனிங்கானது தான் சொல்கிறேன். டவுன் சைடில் வந்தாலும் இந்த டபிள்யூ இன்னைக்கு போட்ட டபிள்யூ இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு போட்ட டபிள்யூ வந்துட்டு கிராஸ் ஆகாமல் நமக்கு செல்லிங் ட்ரேட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. இந்த இடமும் ஹோல்ட் ஆனால் டபிள்யூ பையிங் தான் அகெயின் நம்ம போகும். இவ்வளோ தாங்க, சிம்பிள் அனாலிசிஸாக வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் பார்த்துட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. எந்த ட்ரேட்னாலும் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்க, வித் ஸ்டாப் லாஸோட எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க அப்ஸ்டாக்ஸோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டிமார்ட் ஓப்பன் பண்ணுறவங்க அக்கௌண்ட் அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.